எஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன் சார்? வாங்க சார், உட்காருங்க சார். நான் ரத்னம் ஃப்ரம் மதுரை. சொல்லுங்க. என்னோட பையன் சஞ்சயை சந்தேக கேஸில் பிடிச்சி உங்கள் ஸ்டேஷனில் வச்சுருக்கிறதா எனக்கு ஃபோன் வந்தது. அது விஷயமா பேசலான்னு வந்திருக்கேன். சஞ்சய் ரொம்ப நல்ல பையன் சார், எந்த தப்பு தண்டாவும் போக மாட்டான். ரொம்ப டிசிப்ளின்டாக வளர்த்துருக்கோம் சார். இன்னும் 10 நாளில் அவன் சிங்கப்பூர் போகணும் சார். சரி, அதுக்காகத்தான் சென்னைக்கே வந்தான். இந்த நேரத்தில் கோர்ட்டு கேஸு போலீஸு அது இதுனாக்க அவன் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும் சார். ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ்னா கூட சொல்லுங்க சார், பார்த்து பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். உங்கள் பையன்கிட்ட எவ்வளோ பணம் கொடுத்து அனுப்புனீங்க? ஒரு 3 லட்சம் ரூபா கொடுத்து அனுப்பிச்சேன் சார். பேங்க்லேருந்து நான் தான் சார் வித்ட்ரா பண்ணி கொடுத்தேன். ஓகே. லாஸ்ட் மினிட்ல என் ஒய்ஃபுக்கு திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துட்டதுனால இம்மிடியட்டாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண வேண்டி இருந்தது சார். நான் அவ கூட இருக்கணுன்றதுனால பையனை மாத்திரம் சென்னைக்கு அனுப்பிச்சேன் சார். ஏன் சார், மிஸ்ஸஸ்க்கு நெஞ்சு வலின்னு சொல்றீங்க, அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம பையன்கிட்ட 3 லட்சம் ரூபா கொடுத்து அனுப்பியிருக்கீங்க. எங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது சார். அவனுக்கு இனிமே தான் சார் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அவனை நம்பி தான் சார் எங்கள் ஃபேமிலியே இருக்குது. ஏஜென்ட் ஃபார்மாலிட்டியை முடிச்சா தானே சார் சிங்கப்பூருக்கே போக முடியும். நீங்கள் கொடுத்து அனுப்பின பணத்தை அவன் ஏஜென்ட் கிட்ட கொடுத்துட்டானா? கொடுத்துருப்பான் சார். அந்த ஏஜென்ட் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? அவன் சென்னைக்கு வந்த உடனே எனக்கு கால் பண்ணான் சார். அந்த நேரத்தில் டாக்டர் ரவுண்ட்ஸில் இருந்ததுனால அவனோட காலை என்னால் அட்டன் பண்ண முடியல சார். முருகா பார்த்துப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் ஃப்ரீயாக விட்டேன் சார். அது சரி, முருகா யாரு? சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கிற ஏஜென்ட் தான் சார் முருகா. அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ஒரு வாரம் இங்கேயே சென்னையில் தங்கி இருந்து மெடிக்கல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரதான் சார் பிளானே. சரி, அந்த முருகாவோட கான்டாக்ட் நம்பர், அவனோட ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? முருகாவோட ஃபோட்டோ எதுவும் என்கிட்ட இல்லை சார். ஆனால் சஞ்சயோட மொபைலில் நிச்சயம் இருக்கும் சார். ஒரு விசிட்டிங் கார்டு என்கிட்ட இருக்கு சார். சார் இந்தாங்க சார், இதான் சார் அவனோட விசிட்டிங் கார்டு. ஓ சார், என் பையன் ரொம்ப தங்கமானவன் சார். என் பையனை சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை சார். சார் ப்ளீஸ், எஃப்ஐஆர் எதுவும் போட்டுடலையே. வேணும்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவரை விட்டு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ண சொல்லட்டுங்களா? போதாததுக்கு என் ஒய்ஃப் வேறு ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்கா சார், அதுவும் ஐசியூவில் சார். நான் அவளை தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன் சார். சீக்கிரம் போகணும் சார், ப்ளீஸ் சார். கவலைப்படாதீங்க, உங்கள் ஒய்ஃப்க்கு ஒன்றும் ஆகாது, நல்லபடியாக வந்துடுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐ எம் சாரி டு சே திஸ், உங்கள் பையனை தான் 2 நாளைக்கு முன்னாடி யாரோ மர்டர் பண்ணிட்டாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க? சஞ்சயை மர்டர் பண்ணிட்டாங்களா? எனக்கு இருக்கிறது ஒரே பையன் சார். அவன் எங்கள் மேலே உயிரியை வச்சிருந்தான் சார். நாங்கள் பெற்றது ஒரு பையனாக இருந்தாலும் அவன் 10 பையனுக்கு சமமாக எங்களை பார்த்துக்குவான்ற நம்பிக்கையில் தான் சார் ஒரு பையனோட நிப்பாட்டிக்கிட்டோம். 100% இறந்து போனது உங்கள் பையன் சார். எங்கள் ஸ்டேஷனுக்கு மதுரவாயல் கூவம் பிரிட்ஜு ஓரமாக ஒரு டெட் பாடி கிடக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்தது. அது எங்கள் ஸ்டேஷன் லிமிட்டில் வர்றதுனால அந்த மர்டர் கேஸை நான் தான் போய் அட்டன் பண்ணேன். குட் மார்னிங். ஓப்பன் பண்ணுங்க. எஸ் சார். க்ளோஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான். க்ளோஸ் பண்ணுங்க. மணி, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு சார். எப்படியும் இறந்து போய் 10 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஆமாம் சார். இந்த இடத்த தரவா செக் பண்ணிட்டியா? ஏன்னா கிரைம் சீனில் கிடைக்கிற எவிடன்ஸ் தான் அந்த கேஸை முடிச்சு வைக்க ஹெல்ப்பாக இருக்கும். எல்லாத்தையும் தரவா செக் பண்ணிட்டேன் சார், ஒன்றுமே சிக்கல சார். யாரோ உஷாரா எல்லாத்தையும் எடுத்து போட்டு இவனை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. சரி, ஃபோட்டோகிராஃபர் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நீ உன்னோட மொபைலே ஃபோட்டோ எடுத்து நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பு. சார். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு எதுலையாவது இவனோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்படியே சென்னை சிட்டியில் லேட்டஸ்ட்டாக ஏதாவது மேன் மிஸ்ஸிங் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பார்க்க சொல்லு. ஓகே? ஓகே. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது விக்டிம் பேரு சஞ்சய், ஊர் மதுரை, உங்கள் பேர் ரத்னம்னு. ஃபோன்லேயே இந்த மேட்ரை சொன்னால் நீங்கள் பதறிடுவீங்கன்னு தான் நான் சந்தேக கேஸுன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னேன்.
100% டிக்ளேர் பண்ணியாச்சு சார். கண்டிப்பா இறந்து போனது உங்க பையன்தான். அப்படி சொல்லாதீங்க சார். நல்லா பாத்தீங்களா சார்? சார் 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 கணபதி தண்ணி எடுத்துட்டு வாங்க. வந்துட்டேயா சார் சார் கணபதி என்னாச்சுன்னு பாருங்க. சார் தூக்கி பாருங்க. எந்திரிக்க சார். சார் சார் இங்க பாருங்க சார். அவர் கண்ணாடி சரியா மாட்டுங்க. சார். சார் சார் கணபதி அவரை கூட்டு போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க. இமீடியட்டா டாக்டர் அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. அப்புறம் சஞ்சயோட ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிருங்க. முடிச்சிட்டு கூடவே இருந்து பாடி அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க. முடிச்ச உடனே ஃபோன் பண்ணுங்க. ரகு சொன்ன இடம் இந்த இடம் தான். கால் பண்ணி பார்ப்போம். எடுக்க மாட்டாங்களே. பணம் தரேன்னு சொல்லி இப்படி அலைய வைக்கிறானுங்களே. இந்த பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்றது? என்னப்பா இங்கேயும் பல்ப் வாங்கிட்டியா? பணம் தரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிட்ட இன்னும் எத்தனை நாள் தான் அலைஞ்சுன்னு? உனக்கு செக் கொடுக்குறவன் ஆஃபீஸில் உட்கார வச்சு கௌரவமா கொடுப்பானா இல்லை இந்த மாதிரி ரோட்டில் அலைய விட்டுன்னு இருப்பானா? ஒத்த அவனுக்கு இன்னும் இருந்திருந்தா நம்மளோட செக்கை அவன் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கின்னு உன்னை இங்கே வா அங்கே வான்னு அலைய வச்சுன்னு இருப்பான். ஒத்த அவன்லாம் ஒரு ஆளு அவன்கிட்ட ஃபோன் மயிரில் கெஞ்சினுக்கிறல. இதோ பாரு, நம்ம பேமெண்ட் அவன் டிலே பண்ண உடனேயே அவன் வீட்ல இருந்து யாரையாவது தூக்கின்னு வந்து ஊமை குத்தா குத்தின்னு வைய அந்த நாய் பணத்தை வாயில கவின்னு வந்து நின்று இருக்கும். நான் உன்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நீ ஒரு தடவை கூட கேட்கல. உம்மள வர ஆத்திரத்துக்கு பாரு, இந்த மேட்டரை என்கிட்ட விடு. அவனை என்ன சீனு பண்றான்னு மட்டும் பாரு. உன்கிட்ட காலில் தந்து வைக்க சொல்றான் அவன் பணத்தை. தேவா தண்ணி கொடு. இந்தா. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவன்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க முடியுமா என்ன? நமக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆனாலும் ஆச்சு. சுற்றி இருக்கிறவன் பூரா நம்மளை நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ பணம் மட்டும் கைக்கு வரலன்னு வையே, நம்ம 2 பேரும் தூக்கு மாட்டி தான் சாகணும். நான் எத்தனை பேருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ வேற நிலைமை தெரியாமல் பேசிட்டு இருக்க. இப்போ வர்ற பேமெண்ட்டை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் சரி கட்ட முடியும். போய் வண்டியில் இரு. அவனை என்கிட்ட நீ விட்டுருக்கணும் அப்பவே. டேய் சும்மா நோய் நோயின்னு வாய முடுறான். என் வாய மூடுரு. டிரைவர் காஸ்மோ கிளப்புக்கு வண்டி விடு.